வணக்கம். நான் டாக்டர் தினேஷ்குமார். இந்த பதிவுல வயசு வித்தியாசம் இல்லாம ஆண், பெண் இருபாலருக்கும் குறிப்பா அடல்சன் சொல்ற 15 வயசுல இருந்து அடல்ட்ன்னு சொல்ற 35 வயசு வரையில இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற வெயில் கால தோல் பாதிப்பு. அது ஒண்ணும் இல்லைங்க. படர்தாமரை தான். அத பத்தின வீடியோ தான் இது. தொடர்ந்து பார்ப்போம். இப்ப படர்தாமரை அப்படின்னா, பொதுவா தோல் இடுக்குகள்ல ஏற்படக்கூடிய ஒரு பூஞ்சை காளான் படை. தமிழ்ல இது நம்ம வண்ணான் படைன்னு கூட சொல்றது உண்டு. இந்த வண்ணான் படை இல்லைன்னா படர்தாமரை பொதுவா டெர்மட்டோஃபைட்டுன்னு சொல்ற ரிங் வார்ம் அப்படின்னு சொல்ற டீனியா க்ரூரிஸ்ன்ற ஒரு ஃபங்கஸ்னால ஏற்படுற விஷயங்க. இந்த ஃபங்கஸ் எங்கெல்லாம் ஈரம் இருக்கோ அங்கெல்லாம் ஜோரா வளரும். அந்த ஈரத்துக்கு முக்கியமா ஹாட்டா இருக்கிற ஈரத்துல ஏற்படுற ஹியூமிடிட்டி, ஹாட் ஹியூமிட் வெதர் கண்டிஷன்ஸ் வந்து காரணமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் ஹாட்டா இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வேர்வை இருக்கும். வேர்வை இருக்கிறனால அந்த இடத்துல இந்த ஃபங்கஸ் வந்துடும். அந்த ஃபங்கஸ் தானா அங்க போய் உட்காந்துராதுங்க. அதுக்கு நம்ம கால்கள்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீனியா பீடிஸ் அப்படின்ற ஒரு வகை ஃபங்கஸ் காரணமா இருக்கலாம். இல்லைன்னா நகை இடுக்குகள்ல இருக்கக்கூடிய டீனியா உங்குமம் சொல்ற இன்னொரு வகை ஃபங்கஸ் காரணமா இருக்கலாம். இதுல ஏதோ ஒரு ஃபங்கஸ் வந்து நம்ம கைகளால மறுபடியும் நம்ம உடம்புலயே பரப்பப்படுதுங்க. இது குறிப்பாவே நமக்கு மட்டும் இல்ல, இந்த ஃபங்கஸ் அப்படியே அலைவா இருக்கும் பட்சத்துல அந்த பொருள அதாவது நம்ம உபயோகப்படுத்தின பொருள எடுத்து இன்னொருத்தர் உபயோகப்படுத்தினா கூட பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபங்கஸ்னுடைய நேச்சர் எப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல பரவிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது சின்னதா ஒரு ரெட் கலரா ஒரு லீஷன ஏற்படுத்தும். அது நமக்கு 3 வகையில நம்ம உடம்புக்கு வரலாம். ஒண்ணு ஹியூமன் ஃபங்கஸ்ன்னு சொல்றது. இன்னொன்னு அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய சேம் வகை ஃபங்கல் இல்லையா? சில நேரங்கள்ல சாயில்ன்னு சொல்ற நம்ம மண் பரப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதுல கூட இந்த ஃபங்கஸ் இருக்கலாம். இந்த 3 வகையில இருந்து எந்த வகையில வேணா நமக்கு இந்த தொற்று ஏற்படலாம். இந்த தொற்று ஏற்பட்ட உடனே அது பெரும்பகுதி கால் பரப்புலயோ இல்ல நமக்கு மேற்பரப்புலயோ இருக்கும். அது நெறைய பேத்துக்கு பார்த்திருப்பீங்க. ரிங் வார்ம் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையான இந்த இன்ஃபெக்ஷன் தொடை இடுக்குலயோ, நம்ம பிறப்புறுப்பு சுத்தி இருக்கிற ஏரியாவுக்குள்ளேயோ, அதையும் தாண்டி எக்ஸ்டென்சிவா பின்பக்கமான நம்ம உட்கார்ற இடத்துலயோ, இல்ல ஆசன வாய் சுத்தி இருக்கிற பகுதிகள்லயோ இந்த பரவல் இருந்ததுன்னு வைங்களேன், இது வந்து படர்தாமரைன்னு சொல்றோங்க. படர்தாமரைக்கு முக்கியமான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆன பெர்சனுக்கு திரும்ப ஈஸியா வந்துருங்க. இதுக்கு அடுத்து டீனியா பீடிஸ் இல்லைன்னா டீனியா உங்குவம்னு சொல்ற நகங்கள்லயோ, இல்ல கால் மேற்பரப்புலயோ ஏற்படக்கூடிய ஒரு வகை பூஞ்சை காளான் நோய். ஒபேசிட்டி, இம்யூன் காம்ப்ரமைசிங் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ் மிலிட்டஸ் போன்றவை. சில நேரங்கள்ல ஒரு சிலர் அதிகப்படியான ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இம்யூன் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாம். அது கூட உங்க தோல் மேற்பரப்ப இந்த பூஞ்சை தொற்றை ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருக்கலாம். கூடவே இதே வகையான டீனியாவுக்கு நிறைய டாபிக்கல் ஸ்டீராய்டு களும்புகள் உபயோகப்படுத்தும் போதும் உங்களுக்கு இந்த வகையான பாதிப்பை திரும்ப வந்துடலாங்க. இதெல்லாம் தான் அதிகப்படியான காரணங்கள். இது எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது பொதுவா ஏசிமெட்ரிக்கல்னு சொல்ற ஒரு பக்கத்துல ஆரம்பிச்சு அப்படியே அது தொடர்ச்சியா பரவிட்டே போகும். அடுத்த பக்கத்துக்கு, பின்பக்கத்துக்கு, எல்லா பக்கத்துக்கும் பரவுனாலும், ஆணுக்கா இருந்தாலும், பெண்ணுக்கா இருந்தாலும் அது பாலுறுப்புல பரவாது. அத பாலுறுப்பு சுத்தி இருக்கிற எல்லா இடங்கள்லயும் பரவுங்க. பரவுற அந்த அ படர்தாமரை அக்யூட்ன்னு சொல்ற சில தினங்கள் தான் ஆச்சு அப்படின்னா, அது பிசுபிசுன்னு ஈரமாவும், அதுல ஏதாவது ஒரு வளவளப்போட டிஸ்சார்ஜிங் நேச்சராவும் இருக்கும். இதே ரொம்ப நாள் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரும்பகுதி ட்ரையா தான் இருக்கும். அது வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸ்ப்ரெட் ஆன ஓரங்கள்ல சிகப்பா, தடிப்பா, சில நேரங்கள்ல ஓரங்கள்ல இருக்க மயிர்க்கால்கள்ல சீழ் கொப்பளங்கள் கூட ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இது பொதுவா மிகுந்த அரிப்ப உண்டாக்குங்க. எப்பல்லாம் நமக்கு வேர்க்குதோ, எப்பல்லாம் நம்ம அந்த வேர்வைய கிளீன் பண்ண முடியலையோ, அப்பல்லாம் நமக்கு அரிப்ப குடுக்கும். இதுதாங்க இதனுடைய முக்கியமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ். இந்த டீனியா க்ரூசின்னு சொல்ற படர்தாமரை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா மருந்து கடைகள்ல போயி கேட்டு வாங்கி ஒரு கரும்ப உபயோகப்படுத்துறத அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ணல அப்படின்னா, அதனுடைய பின்விளைவுகளா உங்க தோல் தடிமனாவும், கலர் ரொம்ப டார்க்காவும் மாறிடும். சரி. அதுக்கப்புறம் அதுவே செகண்டரி இன்ஃபெக்ஷன் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? சீழ் கொப்பளங்கள் உருவாகுறதுனால, சூப்பர் இன்ஃபெக்ஷன் வித்
பாக்டீரியலா இருக்கலாம் இல்லையா, சில நேரங்கள்ல இந்த கேண்டிடியாசிஸ்ன்னு சொல்ற இன்னொரு ஃபங்கல் சேர்ந்து உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா இன்ஃபெக்ஷனா கொடுக்கலாம். இதெல்லாம் இந்த ஃபங்கல்ல இருக்கிற காமன் காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த ஃபங்கல் டிசீஸ் வந்தவங்களுக்கும் வராம இருக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவங்க பண்ண வேண்டியது அவங்களுடைய யூஸ்ல இருக்கக்கூடிய இன்னர்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது புது இன்னர்ஸை வாங்கின உடனே அப்படியே உபயோகப்படுத்தாம அதுல இருக்கிற ஸ்டார்ச்சு, கலரிங் ஏஜென்ட்ஸ் இதனுடைய தீவிரத்தை எல்லாத்தையும் குறைக்கிற மாதிரி துவைச்சி சூரிய ஒளியில காய போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாங்க. இது திரும்ப வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரம் 2 முறை உங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட தோல் பகுதியில சீவக்காய் தூள்ன்னு சொல்ற நம்ம பொதுவா தலைக்கு கேசத்துக்கு போடுறோம்ல, அந்த சீவக்காய் தூளையோ, இல்ல அரப்பு, இது 2ம் கிடைக்காத பட்சத்துல நீங்க எலுமிச்சைய ராவாவும் யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துக்கு போட்டு தேய்ச்சு குளிச்சிடணுங்க. இம்மீடியட்டா. அத போட்டு ரொம்ப நேரம் ஊறலாம் வைக்க வேண்டியதில்ல. குளிக்கும்போது அது 3ல ஏதோ ஒண்ணு உபயோகப்படுத்தி குளிச்சிருங்க. அதனால ரீஅக்கரன்ஸ நம்ம அவாய்ட் பண்ண முடியும். பெரும்பகுதி திரும்ப வராம இருக்கிறதுக்கும் வந்தவங்களும் காட்டன் உடைகள உபயோகப்படுத்துங்க. ஏன்னா, அந்த காட்டன் உடைகள உபயோகப்படுத்தும்போது உங்களுக்கு அதிகப்படியான வேர்வைய தவிர்க்க முடியும். வேர்வைய தவிர்த்துட்டா நம்ம உடம்புல ஈரம் இல்லாம போகும். மேற்பரப்புல இருக்கிற ஈரம். இந்த ஈரம் இல்லைன்னா அந்த ஃபங்கஸ் தானாவே வளராது. ஸோ அதுக்குண்டான ஒரு சூழல நம்மளா ஏற்படுத்தணுங்க. வந்த ஸ்கின் ரொம்ப டார்க்கா இருக்குன்னா, அது நாளடைவுல தானா சரியாயிடும். அது இன்னும் சீக்கிரமா சரியாகறதுக்கு ஊக்குவிக்கணும்னா, நீங்க ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்ன்னு சொல்ற நெறைய பச்சை கீரை, காய்கறிகள அதிகமா யூஸ் பண்ணுங்க. அதேபோல நல்ல பழ வகைகள் யூஸ் பண்ணுங்க. அதிகமா ஸ்டீராய்டு சம்மந்தப்பட்ட மருந்துகள அவாய்ட் பண்ணுங்க. இது போக ஹோமியோபதி மருந்துகள எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப நாள்பட்டு இருந்தாலும், குறுகிய காலத்துல தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமா தீர்வளிக்குங்க. இது போல ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, பனலிக்கா ஹோமியோபதி சேனலான இந்த சேனல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது புடிச்சிருந்தா ஷேர் பண்ணி வைங்க. தேங்க் யூ.